பார்த்தா வேற மாதிரி 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வேற மாதிரி அஜித் தான் எப்பவுமே ஏகே தான் வேற மாதிரி அடுத்த பாத்துட்டு பேசு ஏகே தான். கோயில மூலஸ்தானம் பாத்துறீங்களா? மூலஸ்தானம் பாத்துட்டோம். அருமையா சாமனா மாஸ் தரிசனம் சரியான தரிசனம். வேற மாதிரி லட்டு திருப்பதி லட்டு நல்லா வந்தா லட்டு. இப்போ அஜித் படம் வந்து விடாமுயற்சி வந்திருக்கு. ஸ்கிரீன்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. எப்படி நடிச்சிருக்காரு? நடிப்பு ஸோ அவர் எப்பவுமே மாஸ் தான். ஸோ இவ்வளோ நாள் கழித்து வந்ததுக்கு ஒர்த்து தான். நோ எக்ஸ்பெக்டேஷன்லாம். தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்தாச்சு. இல்லை இப்போ இந்த படத்தில் வந்து என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு? என்ன மக்களுக்கு சொல்ல வராரு? லவ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எல்லாமே இருக்குது. ஒரு டீசெண்டான மூவி தான். எல்லாருமே பார்க்கலாம் வந்து. தேங்க்யூ. ஓஹோ எப்படி இருக்கு சொல்லுங்க. படம் நல்லா இருக்குங்க. என்ன சொல்ல வராரு அஜித் இந்த படத்தில்? அஜித் என்ன சொல்ல வரான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் படம் பார்க்குறது நெக்ஸ்ட் என்னன்றது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே. என்ன நல்லா இருக்கா படம்? எப்படி ஜி கோலிவுட்ல ஹாலிவுட்ல ஹீரோ யாரு? சின்ன குழந்தை கூட சொல்லுமாடா தலையோட பேர். ஹாலிவுட்ல உள்ள நீங்கள் மாஸ் சீன்ஸு அதெல்லாம் இருக்காரு. இது வந்து ஒரு ஸ்டோரி க்ரைம் த்ரில்லர் ஓரியன்டான படம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் கதையே போகும். ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதில்ல. அதெல்லாம் அடுத்த படத்துக்கு பதிலாக குட் பேட் அக்லி. இது வந்து ஸ்டோரிக்கான படம். எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அனிருத் பிஜிஎம் மாஸ் பண்ணிட்டார். நம்ம ஃபேன்ஸு கத்துறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு. படம் வேற லெவலில் இருக்குது. படத்தில் ட்விஸ்ட்டில் தான் படமே. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். மாதம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பலாம் இல்லை. ஸ்டோரி வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். விடாமுயற்சியிலே என்னது? விடாமுயற்சினா ட்ரஸ்ட்டு. கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில். அது எது வந்தாலும் சரி. ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன்னா அது அடியில் வரைக்கும் நீ முயற்சி பண்ணால் தான் உனக்கு வரும். நம்ம பஸ்ஸே நம்ம போட்டு சாப்பிட்ணும். அதேமாரி முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். அவ்வளோதான் சார். வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? படத்தில் என்னென்னா ஒரு லவ்வருக்கு லவ்வர்ஸ் டேக்கு ஸ்பெஷல் இருக்குது. அதே போல் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னா மற்றவங்க எவனானு சொல்கிறேன். நான் அங்கே பார்த்துங்க உனக்கு தெரியும் அவளை பற்றி. நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அவளை பற்றி எல்லாமே டச் பண்ணேன். ஆனால் அவள் எனக்கு வேலை காட்டு போய்ட்டான். அதுமாரி தான் நீ நம்பு. கடைசி வரைக்கும் உனக்கு வருவா. நீ விடாமுயற்சி பண்ணுற பார்த்தியா? அதுதான் உன்னோட திறமை. அப்படி திறமை வந்து தலை வந்து விடாமுயற்சி பண்ணால்தான் இன்றைக்கி வந்து கோல்டு அடிச்சார். எங்கே பேன் இந்தியா தாண்டி அக்ராஸ் கண்ட்ரியில் போய் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, தென் டோன்ட் பிலீவ் அதர் வாட் எவர் ஃபக் தட் சே. தட்ஸ் அ லைக் எனி அதர் இஷ்யூ. சொல்லலாம். என்ன சொல்ல நான் படம் வேற லெவலில் இருக்குண்ணா. ஃப்ரேம் செட்டிங் வேற மாதிரி, ஃபைட்ஸ்னாலும் தரமாக பண்ணியிருக்காரு தலை. 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்துருக்கு. வேற மாதிரி இருக்குது படம். யார் என்ன சொன்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தலையை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், தரிசனம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு படம் வந்தாலும் தலை படம் ஒரு நாள் வருதா பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுதான் தலை. படம் நல்லா இருக்குது நல்லா அது அப்பாற்பட்ட விஷயம். தலையை பார்க்க வந்தோம், தலை தரிசனம் வாங்க வந்தோம், வாங்கிட்டோம். அது இல்லாமல் தலை படம் வேறு லெவலில் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இத்தனை 5 வருஷம் கழிச்சு இன்னொரு படம் வந்தாலும் தலைக்காக நாங்கள் எத்தனை வருஷம்னா வெயிட் பண்ணோம். தலையை பார்க்கறதுக்காகச்சு எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவோம். வேலூர் பதறது தேட்டர் தெரிக்குது உள்ள. நான் படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தில் வந்து ஒரே ஒரு லேக்கு கூட கிடையாதுண்ணா. பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். படம் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுண்ணா. நான் அவர் பார்த்தாலே போதும்ண்ணா. ரொம்ப நாள் நினச்சாண்ணா எப்போ பார்க்குறோமோ அப்போலாம் ஒரு படம். இப்போ அந்த படம் வேறு நெருப்பு மாதிரி வந்துனுக்குது. அந்த படத்துக்கு தான் பயங்கர வெயிட்டிங். குட் பேட் அக்லி அது மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். எவ்வளோ தமிழ்நாடே வெஞ்சிரும். படம் சூப்பராக இருக்குதுண்ணா. எந்த லேக்குமே கிடையாதுண்ணா. படம் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கலாம்ண்ணா. நீ வந்து சொல்கிறேன் லவ் யூ விடாமுயற்சி லவ் யூ. காலத்தில் ஃபேமிலிக்கு நிறையா டைவர்ஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன் டைவர்ஸ் நடக்காது. லவ் யூ அஜித். தலை படம் சொல்ல வார்த்தை திருவிழா தான் எப்பவுமே. ஆமாம், எங்கள் தலை நினச்சதுன்ற இன்னும் என்ன தலை தேவை? எப்போவுமே யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், நமக்கு தலை தான் முக்கியம். ஃபேமிலி பார்க்குற படம் தான். லவ் கான்செப்ட் மாதிரி தான். என்ன பண்ணாலும் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கணும். அதான் ஒரு படம். படம் வந்து வேறு லெவல் சார். ஒவ்வொரு ஃபேமிலியும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். புருஷன் கொண்டு பொண்டாட்டி மருந்து தான் ஆகணும். எந்த ஒரு ரீசனும் கிடையாது, எந்த லாஜிக்கும் கிடையாது சார். படம் பக்கா மாசு, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. எந்த ஒரு டபுள் மீனிங் டயலாகோ ஒரு தொப்புள் கட்டின டான்ஸோ எதுவும் இல்லை. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் சார். இந்த படத்தில் வந்து டைலாக்
சார் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் சார் அது. நீங்கள் டைட்டில் படிக்கலாம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. நான் நல்ல படத்துக்கு கதை வசனம் தேவையில்லை, ஓகேவா? நல்ல படத்துக்கு கதை வசனம் தேவையில்லை, பார்த்தாவே புரிஞ்சிடும். பக்கா மாஸ். புதுசாக ஒன்றும் போர் அடிக்காமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த பத்திக்கிச்சி நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய ட்விஸ்ட். சூப்பர், செம்ம ஸ்டைலாக இருக்காரு, சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா, அதுக்கேற்றது எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். ஒன்று